ஆனா எல்லாரும் இருந்த இடத்துல இருந்து இன்னொரு விஷயம் பண்ணலாம். என்னன்னா, இந்த லிங்கோத்பவ காலத்துல 12 மணிக்கு மேல ஒரு 10லிருந்து 15 நிமிஷம் எந்த நேரம் உங்களுக்கு தேர்வு பண்றீங்களோ, அந்த நேரம் அமைதியா தியானம் பண்ணுங்க. அந்த தியானம் என்பது லிங்கோத்பவ நேரத்துல செய்யக்கூடியது அதிசக்தி வாய்ந்ததாக இருக்கும். இந்த பிரபஞ்சம் முழுக்க பரவி இருக்கக்கூடிய இறைவனுடைய அருளை நாம் ஈர்த்து, சேர்த்து நம்முடைய உடலை தூய்மைப்படுத்தவும், நம்முடைய மனதை செம்மைப்படுத்தவும் நமக்கு பயன்படக்கூடியது தியானம் தான். அந்த தியானம் சிவராத்திரி அன்றைக்கு இரவு நேரத்துல லிங்கோத்பவ காலத்துல நாம செய்தா எவ்வளவு அற்புதமான ஆற்றலாக இருக்கும் அப்படின்னு செய்து பார்த்து பழகி அனுபவித்தவர்களுக்கு அது கண்டிப்பாக புரியும். இது வரைக்கும் நாங்க பண்ணதில்லமா அப்படிங்கிறவங்க இந்த ஆண்டு கண்டிப்பா இந்த லிங்கோத்பவ காலத்துல ஒரு 15லிருந்து 20 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் தான் எங்களால முடியும் அப்படின்னா கூட பரவாயில்ல. கண்டிப்பாக நாம் அந்த நேரத்துல தியானம்